வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகளை ஆய்வு செய்ய இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான இந்திய தேர்தல் ஆணையம் குழு புதுச்சேரி வந்தடைந்தது. குழுவில் தேர்தல் ஆணையர்கள் சுக்பீர் சிங் சந்த், விவேக் ஜோஷி உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். ராஜீவ்காந்தி சிலை அருகே உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற ஆய்வில் அதிகாரிகள் மற்றும் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் கலந்துரையாடல் நடத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஞானேஷ்குமார், புதுச்சேரியில் 23,033 முதல் முறை வாக்காளர்கள் உள்ளதாகவும் 859 வாக்குச்சாவடிகள் அனைத்தும் சிசிடிவி கண்காணிப்பில் இருக்கும் என்றும் தெரிவித்தார். 60 வாக்குச்சாவடிகளில் பெண்கள் மட்டும் பணிபுரிவர். 30 வாக்குச்சாவடிகள் முன்மாதிரியாக செயல்படும் என்றார். வாக்குச்சாவடிக்குள் செல்போன் அனுமதி இல்லை. வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வேட்பாளர்கள் புகைப்படம் கலரில் இருக்கும். ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் 1200 வாக்காளர்கள் மிகாமல் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறினார். தேர்தல் தேதி அறிவிக்கு முன் இலவசங்கள் வழங்குவது குறித்து தேதி அறிவித்த பின்பே கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்படும் என்றார். இம்மாதம் 14ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டதாகவும் இதுவரை மேல்முறையீடு ஏதும் வரவில்லை என்றும் தெரிவித்தார். புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் ஆலோசனை முடிந்த பின் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என கூறினார். புதுச்சேரி வ.உ.சி. அரசு மேல்நிலைப்பள்ளியில் மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக லட்சுமி நாராயணன், அரசு தலைமை செயலர் டாக்டர் சரத் சௌஹான், கல்வித்துறை செயலர் கிருஷ்ணமோகன் உப்பு மற்றும் கல்வித்துறை இணை இயக்குநர் டாக்டர் சிவகாமி கலந்து கொண்டனர். 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் மற்றும் 2022-23 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உள்ளிட்ட 437 பேருக்கு மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவர்களுக்கு சிறப்புரைகள் நிகழ்த்தப்பட்டன. பள்ளி துணை முதல்வர் சாந்தகுமாரி தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பொறுப்பாசிரியர் பத்மாவதி வரவேற்புரையாற்றினார். நிகழ்ச்சியை தமிழ் விரிவுரையாளர் கிரிஜா தொகுத்து வழங்கினார். இறுதியாக தலைமை ஆசிரியர் ஸ்ரீதர் நன்றி கூறினார். விழாவில் மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பொதுப்பணித்துறை மூலம் மேற்கொள்ளப்பட வேண்டிய வளர்ச்சி மற்றும் அடிப்படை வசதி பணிகள் குறித்து உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில் தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பாதாள கழிவுநீர் தொட்டிகள் மற்றும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள அடைப்புகளை சரி செய்தல், புதிய குடிநீர் குழாய்கள் அமைத்தல், புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் அமைத்தல், மேலும் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆலோசனையின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். தொகுதி மக்களின் அடிப்படை தேவைகளை கருத்தில் கொண்டு பணிகளை விரைவாக முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் தில்லைநகர் பகுதியை சேர்ந்த பிரபல தொழிலதிபரும் காமாட்சி அம்மாள் அறக்கட்டளை நிறுவன தலைவருமான ரவிக்குமார் பிறந்தநாள் விழா நடைபெற்றது. சமீபத்தில் அரசு பணியிலிருந்து ராஜினாமா செய்து மங்களம் தொகுதியில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வரும் ரவிக்குமார் பிறந்த நாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் உள்ள குடும்பத்தினருக்கு புடவைகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து தில்லைநகரில் உள்ள அவரது இல்லம் முன்பு மேடை அமைத்து சுமார் 15,000 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு தள்ளுவண்டி, நடைபாதை, கடை உபகரணங்கள், அயன் பாக்ஸ், தையல் மிஷின் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை வழங்கினார். விழாவில் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் சப்தகிரி ராமலிங்கம், NSJ ஜெயபால், NR காங்கிரஸ் பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவையொட்டி ரவிக்குமாருக்கு பொன்னாடை போர்த்தி
சந்தன மாலை, சாக்லேட் மாலை, ரோஜாப்பூ மாலை உள்ளிட்ட மாலைகள் அணிவிக்கப்பட்டன. தொடர்ந்து அவர் முதல்வர் ரங்கசாமி அப்பப்பைத்தியம் சுவாமி கோவிலில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை பெற்றார். மேலும் கோவில்களில் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. விழா ஏற்பாடுகளை முன்னாள் வாரிய தலைவர் பாலமுருகன் தலைமையில் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் மேற்கொண்டனர். இதற்கிடையில் வித்தியாசமான முயற்சியாக திருக்காஞ்சி SNR குரூப்ஸ் மற்றும் கோகுல் SNR சார்பில் ஆழ்கடலில் பேனர் வைத்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. அதனை பதிவு செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. புதுச்சேரி நேயம் மக்கள் கழகம் சார்பாக தட்டாஞ்சாவடி தொகுதி முத்துலிங்கம்பேட்டையில் அமைந்துள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற 2 நாள் இலவச மருத்துவ முகாமில் பொதுமக்கள் பெருமளவில் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கழக தலைவர் நேரு என்கின்ற குப்புசாமி வழிகாட்டுதலின்படி 2 நாள் சிறப்பு மருத்துவ முகாம் பொதுச் செயலாளர் விநாயகம் தலைமையில் ஏற்பாடு செய்யப்பட்டது. முகாமில் மகளிர் மருத்துவம், குழந்தை நல மருத்துவம், பொது மருத்துவம், கண், காது, மூக்கு, தொண்டை, எலும்பியல் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நிபுணர் மருத்துவர்கள் சேவை வழங்கினர். இந்த முகாம் பாண்டிச்சேரி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் மருத்துவமனையுடன் இணைந்து நடத்தப்பட்டது. முகாமில் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர். தொடர்ந்து இதுபோன்ற சேவை நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். முகாமில் கழக நிர்வாகிகள் அன்பழகன், மணிமாறன், பாலன், சங்கர், சரவணன், குணா, சந்துரு, பரத், திலகர் நகர் மணி, நீலகண்டன், சிவா, குட்டுப்பாளையம் மணி, கரண், பாலாஜி, செல்வம், புகழ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். காசு பேஷண்ட் எங்களுக்கு பார்த்து நாளைக்கு 8 மணிக்கு வர சொல்லி சிரமம் இருக்குதாம்மா இங்கே வந்ததுல? நல்லா இருக்கு. சிரமம் ஆட்டோ வச்சு எங்கள் வீட்டுன்னு வந்து இங்கே காட்டி இட்டுன்னு போய் ஆட்டோவிலே விடுறாங்க. புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியில் பொதுமக்களுக்கு அடிப்படை வசதிகளை மேம்படுத்தும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் புதிய சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்காலை அமைக்கும் பணிகளுக்கு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். தொகுதிக்குட்பட்ட கைலாஷ் நகர் மற்றும் ஸ்ரீராம் நகர் பகுதிகளில் புதிதாக தார் சாலை அமைத்தல் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால்கள் நிறுவுதல் உள்ளிட்ட பணிகள் தொடங்கப்பட்டன. இந்த பணிகள் உழவர்கரை நகராட்சி மூலம் ரூபாய் 28 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படுகின்றன. நிகழ்ச்சியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், தொகுதி பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். பொதுமக்களின் நலனை கருத்தில் கொண்டு அடிப்படை வசதிகள் மற்றும் பொது அமைப்புகளை மேம்படுத்தும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தெரிவித்தார். புதுச்சேரி ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளியின் முதல்வர் கேசவானந்த் வாழ்த்துரை வழங்கினார். பள்ளிக் கல்வி இயக்கத்தின் துணை இயக்குனர் சிவகாமி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் 254 மாணவர்களுக்கும் 2022-2023 கல்வியாண்டில் பயின்ற 336 மாணவர்களுக்கும் மடிக்கணினிகளை வழங்கினார். தேர்வு காலத்தில் அரசின் இந்த முயற்சி தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக மாணவர்கள் நன்றி தெரிவித்தனர். புதுச்சேரி திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 21 சாலைகளை மேம்படுத்துவதற்காக ரூபாய் 5 கோடியே 28 லட்சம் மதிப்பீட்டில் தொகுதி பணி திட்டத்திற்கு அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இந்த திட்டம் புதுச்சேரி அரசு சாட்சி திட்டம் மூலம் கடன் உதவியுடன் செயல்படுத்தப்படுகிறது. இதற்கான ஒப்பந்த பணியாணை அருணகிரி மற்றும் சன்ஸ் நிறுவனத்திற்கு ரூபாய் 4 கோடியே 16 லட்சத்து 5,000 மதிப்பீட்டில் வழங்கப்பட்டுள்ளது. திட்டத்தின் 3ஆம் கட்டமாக சோரப்பட்டு குயிலாப்பாளையம் சாலை மேம்பாட்டு பணிக்காக ரூபாய் 19 லட்சம் மதிப்பீட்டில் பூமி பூஜை விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சி
நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் வடக்கு கோட்ட செயற்பொறியாளர் வைத்தியநாதன், உதவி பொறியாளர் குலோத்துங்கன், இளநிலை பொறியாளர் தேவேந்திரன் மற்றும் கிருபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் ஊர் பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். புதுச்சேரி காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவனரும் சமூக சேவகருமான ரவிக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு வெளியனூர் அண்ணா சிலை அருகே அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. விஐசி குரூப் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ரவிக்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். பிறந்தநாள் விழாவையொட்டி அவருக்கு பொன்னாடை பூர்த்தி, மாலை அணிவித்து கேக் வெட்டி பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரும்பாத்தபுரம் பாஸ்கர் மற்றும் என்ஆர் இளைஞர் அணி செயலாளர் மோகன்தாஸ் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை விஐசி குரூப் சார்பில் ஐஎன்ஆர் சந்துரு, விஜயகர், யூனஸ் பாய், சரண், கணேஷ், அன்சர், ஹரி, பிரபு, தவி உள்ளிட்டோர் மேற்கொண்டனர். கடலூர் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் சார்பில் தி சுசான்லி மண்டல சந்திப்பு செயலாண்மை குழு மற்றும் கடலூர் ஹோஸ்ட் லயன்ஸ் கிளப் இணைந்து பன்னாட்டு லயன்ஸ் கிளப் மண்டல சந்திப்பு நிகழ்ச்சியை நடத்தியது. நிகழ்ச்சிக்கு மண்டல தலைவர் டாக்டர் ரவி தலைமை தாங்கினார். செயலாண்மை குழு தலைவர் தம்புராஜ் வரவேற்புரையாற்றினார். மண்டல மாநாட்டை டாக்டர் ராஜா சுப்பிரமணியன் துவக்கி வைத்து உரையாற்றினார். இந்நிகழ்வில் வில்லியனூர் சம்பூர்ணா சித்த மருத்துவமனை நிறுவனர் மற்றும் இயக்குனர் டாக்டர் புகழேந்திக்கு சிறந்த அக்குபஞ்சர் நிபுணருக்கான விருது வழங்கப்பட்டது. மேலும் சுபாஷ் சந்திரபோஸ், கனகதாரன், டாக்டர் கமல் கிஷோர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்புரையாக கல்யாண்குமார், டாக்டர் விஜயலட்சுமி, சிவகுமார், சம்பத் ஆகியோர் உரையாற்றினர். சிறப்பு விருந்தினராக மாணிக்கம் பங்கேற்றார். சிறப்பு பேச்சாளராக ஸ்ரீ ராமகிருஷ்ணா சேவா நிலையம் நிறுவனர் தலைவர் டாக்டர் அறிவழகன் மன வளமை மற்றும் மன வலிமை குறித்து உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செயலாண்மை குழு தலைவர் தம்பராஜ், செயலாளர் நாகராஜன், பொருளாளர் குருநாதன் உள்ளிட்டோர் மேற்கொண்டனர். புதுச்சேரி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்க மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை முன்னிட்டு தலைமை கழகம் அறிவித்த பொதுக்கூட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற்றது. மேற்கு மாநில கழக செயலாளர் எஸ்டி சேகர் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி, கதிர்காமம் தொகுதி கழக செயலாளர் ராமச்சந்திரன், மாநில புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் ராஜா உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சிக்கு காமாட்சி, கணேசன், கலைவாணி, சிலம்பரசன், ஜான்சன், சுரேஷ், முனியன், பாச்சாங், காண்டிபன் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். தொடர்ந்து சதீஷ்குமார், முருகன், ராதை, வெற்றிபாலு, பாலதண்டாயுதபாணி உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றினர். இந்த பொதுக்கூட்டத்தில் மாநில மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள், அணி செயலாளர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திரளான பொதுமக்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் அனைவருக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் உதயம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத தேவஸ்தானம் ஆலயத்தில் மாசிமக தீர்த்தவாரியை முன்னிட்டு மகாபிரமோற்சவ திருவிழா நடைபெற்று வருகிறது. வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி நடைபெறவுள்ள முக்கிய விழாவை முன்னிட்டு பிப்ரவரி 21ஆம் தேதி இரவு 7 மணி அளவில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கொடியேற்றத்தை தொடர்ந்து தினமும் சுவாமி சிறப்பு வாகனங்களில் வீதி உலா வருகிறார். 5ஆம் நாள் சுவாமி சந்திர விமானத்தில் மின் அலங்காரத்துடன் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி மற்றும் உதயம்பட்டு ஊர் பொதுமக்கள் மேற்கொண்டனர்.
புதுச்சேரி மின்துறை சார்பில் மத்திய அரசின் மறுசீரமைக்கப்பட்ட விநியோக திட்டத்தின் கீழ் புதுச்சேரி மின்துறையின் மேற்பார்வையில் தனியார் நிறுவனத்தினரால் ஸ்மார்ட் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு வருகின்றன. ஆரம்பத்தில் ப்ரீபெய்ட் முறை அறிவிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் எதிர்ப்பை தொடர்ந்து போஸ்ட்பெய்ட் முறைக்கு மாற்றுவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அரியங்குப்பம் தொகுதி கோட்டைமேடு சீனிவாசன் நகரில் சில வீடுகளில் வீட்டு உரிமையாளர்களின் அனுமதி பெறாமல் தனியார் நிறுவனத்தினர் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து பாதிக்கப்பட்டோர் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி மாநில செயலாளர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தியிடம் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சம்பவ இடத்திற்கு சென்று அனுமதியின்றி பொருத்தப்பட்ட ஸ்மார்ட் மீட்டர்களை அகற்றி பழைய மீட்டர்களை மீண்டும் பொருத்த வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் விளைவாக தனியார் நிறுவனத்தினர் பொருத்திய ஸ்மார்ட் மீட்டர்கள் அகற்றப்பட்டு பழைய மீட்டர்கள் மீண்டும் பொருத்தப்பட்டன. தொடர்ந்த பகுதி மக்களிடம் வீடு வீடாக சென்று ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துதல் தொடர்பான விளைவுகள் குறித்து காங்கிரஸ் கட்சியினர் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நலசங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஜே.ஆர். பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்களின் நீண்டகால கோரிக்கைகள் தொடர்பாக அரசின் உடனடி நடவடிக்கை கோரப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் 3 முக்கிய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. முதலாவது, புதுச்சேரி மாநில நகராட்சி ஆணையம் வழங்கிய உத்தரவின்படி 2016 ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் 2018 ஆண்டு அக்டோபர் 2 வரை உள்ள 33 மாத காலத்திற்கான ஊதிய நிலுவைத் தொகையை உடனடியாக நிதி ஒதுக்கீடு செய்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இரண்டாவது, நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்துகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற மற்றும் பணியில் உள்ள ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு பரிந்துரையின்படி பணிக்கொடை மற்றும் ஓய்வூதிய நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மூன்றாவது, கொம்யூன் பஞ்சாயத்து நிர்வாகங்களில் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக காலியாக உள்ள வாரிசு வேலைவாய்ப்பு பணியிடங்களை கருணை அடிப்படையில் தகுதி உள்ளவர்களுக்கு வழங்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் ஞானசேகரன், பொருளாளர் சதாசிவம், கௌரவ தலைவர் முத்துராமன் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டனர். கொரோனா காலத்தில் நேர்முக தேர்வு மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட சுகாதாரத்துறை ஊழியர்களின் பணி நிரந்தரமாக்கப்பட வேண்டும் என தேசிய மக்கள் முன்னணி தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய 4 பிராந்தியங்களில் பொதுமக்களின் ஆதரவு கடிதங்களை சேகரித்து மார்ச் 1 தேதி புதுச்சேரி வருகை தரவுள்ள பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்புவதற்கான நிகழ்வு நடைபெற்றது. முதற்கட்டமாக 3000 கடிதங்கள் அனுப்பப்பட்டு மேலும் 7000 கடிதங்கள் கையெழுத்துக்காக பெறப்பட்டு வருகின்றன. இந்த நடவடிக்கையில் முன்னணி தலைவர் சாமிநாதன், பொதுச் செயலாளர் என்னாசிராக், துணைத் தலைவர் ஜெபின் லாசர்ஸ், ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு முன் சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்துடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் மனிதாபிமான அடிப்படையில் நிரந்தர பணி வழங்க கோரிக்கை வைக்கப்பட்டது. இயக்குநர் உறுதியளித்ததை தொடர்ந்து கருப்பு ஆடை அணிந்து நடத்த திட்டமிடப்பட்டிருந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.